அஸ்ஸலாமுஅலைக்கும். துல்ஹஜ் மாசத்துல ஹஜ்ஜுக்கு போறவங்களா நீங்க? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இஹ்ராம் என்றால் என்ன? ஹராம் ஆக்கப்படுதல். ஹஜ் உம்ரா செல்பவர்கள் கட்டாயம் அணியக்கூடிய ஒரு ஆடையாக இருக்கிறது. ஆண்கள் அணியக்கூடிய இஹ்ராம் ஆடை வெள்ளை நிறத்தில் தான் இருக்க வேண்டும், தைக்கப்படாத ஆடையா தான் இருக்க வேண்டும். இஹ்ராமுடைய ஆடை ஏன் வெள்ளை நிறத்தில் இருக்க வேண்டும், ஏன் தைக்கப்படாதா இருக்க வேண்டும், ஏன் ஜுபா போடக்கூடாதா, அத ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாதுன்னா, இஸ்லாத்துல கஃபன் துணி வெள்ளையாக தான் இருக்கும், அதுவும் தைக்கப்படாதான் இருக்கும். ஒரு மனிதன் இறந்த பிறகு கஃபன் துணி அணியப்பட்டு விட்டால் அதற்கடுத்து அவன் எந்த பாவமும் செய்ய முடியாது. அதே போன்றுதான் இஹ்ராமுடைய ஆடை அணிந்து விட்டால் அதற்கடுத்து சில விஷயங்கள் அவனுக்கு ஹராமாக்கப்படுகிறது. உதாரணமாக, கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒன்று சேரக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, திட்டக்கூடாது, சண்டையிடக்கூடாது, இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு விதத்தில் இஹ்ராமுடைய ஆடையும் கஃபன் துணியும் ஒன்றுதான். அதனால்தான் வெள்ளை நிறத்தில் இருக்க வேண்டும், தைக்கப்படாத ஆடையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம்.